திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் திருநீரை வச்சுக்கிட்டு கும்ப மரியாதை வாங்கிக்கிட்டு வெளியே வந்தவொடனே கோயிலுக்குள்ளவே திருநீரை அழித்து ஊர் மக்களில் உலக மக்கள் எல்லாம் பார்த்துட்டான். இவன் வந்து இந்த பித்தளை மாற்றி வேலை செய்கிறாரு. முருகனுக்கு யார் பிரச்சனை கொடுத்தாலும் அவனுக்கு தான் பிரச்சனை. முருகன் கடவுளே இல்லைன்னு சொன்னவனுக்கு பிரச்சனை. இந்த சேகர் பாபு வேணா கடவுள் இல்லை அலோலியா அலோலியான்னு சொன்னவர் வேணா இங்கே முருகான்றது அவர் கஷ்டமாக இருக்கலாம். சேகர் பாபு ஏற்பாடு செய்த மாநாடு அரசியல் மாநாடு. இது அரசியல் கட்சி பண்ணலை, இது இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு மதுரையிலே பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனுடைய ஆறுபடை முருகன் கண்காட்சி, அது அருள் காட்சியாக இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆறுபடை முருகன் கோவிலிலிருந்து வேல் இங்கே கொண்டு வந்து முருகனுக்கு அருகாமையில் அந்த வேலை வைத்து இங்கே வழிபாடு நடக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இன்றைக்கு 5வது நாளாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், மொத்த மக்களும் இங்கே தரிசனத்துக்காக வந்துகிட்டே இருக்காங்க. இந்த தரிசனத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால், மற்ற கோவிலில் இல்லாதது இங்கே தீண்டாமை இல்லை. தீண்டாமைன்னா என்ன? ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லை. இங்கே எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான், ஒரே சாமி தான், ஒன்றா தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே பணக்காரனுக்கு ஒரு தரிசனம், ஏழைக்கு ஒரு தரிசனம் அப்படி இல்லை. 10 ரூபா கொடுத்தா ஒரு தரிசனம், 100 ரூபா கொடுத்தா ஒரு தரிசனம், 1000 ரூபா கொடுத்தா ஒரு தரிசனம், 10,000 ரூபா கொடுத்தா ஒரு தரிசனன்ற அந்த தீண்டாமை இல்லை. ஆறுபடை முருகனையும் இங்கே அன்பாக தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே வரும்போதே வரவேற்று தீர்த்தம் கொடுத்து உள்ளே அழைத்து சென்று சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிற இந்த அற்புதமான காட்சி, கண்கொள்ளாத காட்சி. ஆறுபடை முருகன்லேயே இங்கே வந்தால் எல்லா ஆறுபடையும் ஒன்றா பார்க்க முடியும். பல வயதானவர்கள் பார்க்க முடியுது. பல வயதானவர்கள் ஒவ்வொரு கோயில் என்னால் போக முடியல அப்படின்றவங்களுக்கு இங்கே ஆறுபடை முருகனும் இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான காட்சி. பாத்ரூம் வசதியாக இருக்கட்டும், இங்கே குடிநீர் வசதியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்கே ஒரு தனித்தனி ஏற்பாடு மிகவும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க. இந்த மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடு அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பழனியில முருகன் மாநாடு நடத்தின தமிழக முதல்வர் அவருடைய ஆணைக்கு இணங்க சேகர் பாபு ஏற்பாடு செய்த மாநாடு அரசியல் மாநாடு. இது அரசியல் கட்சி பண்ணலை, இது இந்து முன்னணி. இந்து முன்னணி என்ன? இந்துக்களுக்காக வாதாட போராட பதிந்து பேச இருக்கக்கூடிய அமைப்பு. ஆலயத்தை தரிசனம் செய்யணும், ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்களுக்கு எடுத்து காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான முருகரை வைத்து இங்கே வழிபாடு செய்கிறோம். இது அரசியல் சொல்கிறதுக்கு எந்த முகந்தாரமும் இல்லை. இது முழுக்க ஆன்மீக மாநாடு தான். மக்கள் வந்திருக்கவங்க அத்தனை பேர் அரசியல் கட்சியா? எல்லாரும் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே முருக பக்தர்கள். லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. வேணா இவர் வேணா நடத்துனது அரசியல் மாநாடாக இருக்கலாம். ஏன்னா யார் விட்டு அப்பா விட்டு காசில் நடத்தினாரு பழனியில். இது ஒட்டுமொத்த மக்கள் ஒவ்வொரு ரூபாவும் நிதி கொடுத்து அவங்கவுங்க மூலயமா நடக்குது. இதுதான் உண்மையான முருக பக்தர்கள் மாநாடு. வடநாட்டில் பாஜகவும் சரி, சங் பரிவாரோ ராமரை வச்சு அரசியல் பண்ண மாதிரி தமிழகத்தில் முருகரை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முருகரை வச்சு அரசியல் பண்ண முடியுமா? முருகரை வச்சு எப்படிங்க அரசியல் பண்ண முடியும்? என்னங்க இது லாஜிக்கே இல்லாத இருக்குது. இங்கே எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுன்னு கேட்க போகிறோமா, இல்லை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறோமா? முருகனுக்கு யார் பிரச்சனை கொடுத்தாலும் அவனுக்கு தான் பிரச்சனை. முருகன் கடவுளே இல்லைன்னு சொன்னவனுக்கு பிரச்சனை. இந்த சேகர் பாபு வேணா கடவுள் இல்லை அலோலியா அலோலியான்னு சொன்னவர் வேணா இங்கே முருகான்றது அவர் கஷ்டமாக இருக்கலாம். அலோலியா பாபுக்கு முருகனை சொன்னால் கஷ்டம் இருக்கும். அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியுமா? அலோலியா சொன்னால் அரசியல் இல்லை, அலோலியா சொன்னால் மதவாதம் இல்லை, கிறிஸ்தவனையும் முஸ்லீமும் பக்கத்தில் வச்சா மதசார்பற்ற கூட்டணி. முருகானு காவி பட்டோலி வீசி பறந்தா இது பயங்கரவாதம், காவி பயங்கரவாதன்றா. இது வந்து அரசியல்ன்றா. இது எந்த வகையிலும் சொல்ல முடியல. நேற்று திருமாவளவர்கள் இஸ்லாமியர்களை கூட ஒன்றிணைச்சு முருக பக்தர் மாநாடுக்கு எதிராக மதுரையில் மனித சங்கிலி போராட்டம் நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவனே சேர்ந்து அவரே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் திருநீரை வச்சுக்கிட்டு கும்ப மரியாதை வாங்கிக்கிட்டு வெளியே வந்தவொடனே கோயிலுக்குள்ளவே திருநீரை அழித்து ஊர் மக்களில் உலக மக்கள் எல்லாம் பார்த்துட்டான். இவன் வந்து இந்த
பித்தளை மாற்றி வேலை செய்கிறாரு. சர்ச்சில் போயிட்டு அங்கே மசூதியில் உட்காந்துக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கே குல்லா கைட்டல, அங்கே இருக்கிற பாய் 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 பாய்ன்னு அங்கே குல்லா கைட்டுருக்க. இவருடைய இந்த பித்தளாட்டம் இருக்குல்ல, இதை மக்கள் அத்தனை பேர் யூடியூப் மூலயமா பார்த்துட்டாங்க. இது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா புதிர்குள்ள இல்லைன்ற மாதிரி இவரே வந்து கோவிலில் வச்ச திருநரை அழிச்சிட்டு மசூதியில் போய் குல்லா போட்டுக்கிட்டது அவருக்கு வச்ச ஆப்பு அவரே வச்சுக்கிட்டார்.